ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 100 days ஆஃப் டே 2 வீடியோ. நான் வந்து எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் ஜாயின் ஆன கொஞ்ச நாளில் என்ன செஞ்சாங்க, ஒரு விசிட் கூப்பிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா அருமுகல் ட்ரஸ்ட்டுன்னு திருநெல்வேலியில் போனோம். நான் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ். அப்போது அவர் பேசிகிட்டு இருந்தார், அவரோட ஹிஸ்ட்ரி, அந்த ட்ரஸ்ட்டோட ஹிஸ்ட்ரி பேசிகிட்டு இருந்தார். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜெயிலுக்கெலாம் போயிருக்கீங்களா? ஆமாம், ஜெயிலுக்கெலாம் போய் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போது வந்து அங்கே இருக்க யாருமே கிரிமினல் இல்லை. அவர் வந்து சோசியல் ஒர்க் படிச்சிருக்காரு. அவர் ஒரு பிஹெச்டி டாக்டரேட். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ப்ரொஃபஸர். அப்போ வந்து கேட்டோம், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செட்டையார் இருக்கார், ஒரு முதலாளி, அந்த ஊரில் பெரிய தலை. அவர் என்ன செஞ்சார், ஒரு கோழி போயிட்டுருக்கு. இந்த கோழி வந்து ஒரு குஞ்சோட போயிட்டுருக்கு, கோழி குஞ்சோட. அப்போ என்ன செய்யுது, அந்த கோழி குஞ்சு போயிட்டு இருக்கும்போது இது மட்டும் மிஸ் ஆகி தனியாக வந்துட்டு. அப்போ அந்த சிட்டையார் என்ன பண்ணுறாரு, ஒரு நாய் வச்சுருக்காரு, டாபர் நாய். அதை அப்படி எடுத்து தலையை திருவி போட்டு அந்த நாய்க்கு உணவாக கொடுத்தாரு. இதில் வந்து எது கரெக்டு எது தப்பு? சிட்டையார் வந்து எல்லோரும் பின்னாடி இருக்கிற வேலைக்காரங்களாம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்களாம். அப்போ வந்து ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு தொழிலாளி வந்து கேட்டாங்க. அப்போ வந்து என்ன செஞ்சாங்க, நான் வந்து தர்மம் தான் பண்ணேன், இந்த நாய் பசியில் இருந்துச்சு அப்படின்னு. இல்லை, அந்த கோழி பிரிச்சிட்டிங்களே. இப்போ வந்து இதில் உங்களோட கிரிமினல் ஜஸ்டிஸ் எது அப்படின்னா, நான் வந்து சொன்னேன், இயற்கையாகவே கோழி வந்து சாப்பிடக்கூடியது அப்படின்னேன். ஓகே அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் சொன்னால் இல்லை தப்பு அப்படின்னா. ஆனால் அவர் சொன்னார், அது வந்து வந்தது தப்பு தான், அது கூட போய் விட்டுருக்கலாமே, இதை அடுத்தவங்களோட இதுக்கு இறையாக்கிட்டீங்களே அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் சொன்னார், அங்கே இருக்கிற யாருமே கிரிமினல்ஸ் கிடையாது, எல்லாம் சுச்சுவேஷன்னால அவங்க கிரிமினல் ஆகிட்டாங்க அப்படின்னு. இது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் தான், கிரிமினல் ஜஸ்டிஸ் கிடையாது அப்படின்னாரு. ஓ அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் புரியுது? யாருமே வந்து பிறக்கும்போது கிரிமினலாக பிறக்கிறது இல்லை, இந்த சுச்சுவேஷன் காரணமாக ஆக்கப்படுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.